Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்றைக்கி டேட்டு ஆக்சுவலாக 7/2/2025. இந்த வீடியோவை மிட் நைட் ஒரு 1 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு நாளைக்கு காலையில் 8/2/2025 மார்னிங் ஒரு 7 o'clock இந்த வீடியோ ரீச் ஆகிடும். இப்போ நீட் யூஜி 2025க்கு ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ, டீட்டெயில்டு டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இது கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக இருக்கிறதுனால 2 பார்ட்டாக பிரிச்சுருக்கிறேன். 2வது பார்ட்டில் உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட்டும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதையும் மட்டும் 2வது பார்ட்டில் காமிச்சிட்றேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்னவெல்லாம் செய்யணுங்கிறத பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் 2024 நீட் அப்ளிகேஷனுக்கும் 2025 நீட் அப்ளிகேஷனுக்கும் சில சேஞ்சஸ் இருக்குது. இந்த நீட் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட மெயினாக 3 மொபைல் நம்பர் இருக்கணும். ஓகேங்களா? 3 மொபைல் நம்பர் கொடுக்கணும், 2 இமெயில் ஐடி கொடுக்கணும். இதெல்லாம் தயாராக வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அவசரப்பட வேண்டாம். ஓகேங்களா? பொறுமையாக செய்யுங்க. இன்னும் டைம் இருக்குது. இன்றைக்கி தான் டே 1. ஸோ டைம் எடுத்து பொறுமையாக செய்யுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கவுன்சிலிங் ப்ராசஸினுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது. டே 1லேருந்து இப்போ டே 1ங்கிறது இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இருந்து மார்ச் 2026 வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மந்த் இல்லை, நெக்ஸ்ட் இயர் மார்ச் 2026 வரைக்கும் உங்களுக்கு அட்மிஷன் முடித்து, அதாவது அப்ளிகேஷன் நீட் அப்ளிகேஷன் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதி அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி கொடுத்து, ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணி கொடுத்து, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங், ஆல் இண்டியா கவுன்சிலிங், அதுபோக நீங்கள் சென்டாக்கு, கர்நாடகா, அதர் ஸ்டேட்டெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கும் அப்ளை பண்ணி அட்மிஷன் முடித்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு திரும்பவும் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கிற வரைக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் த்ரூ பெய்டு சர்வீஸில். இப்போ வாங்க ஃபஸ்ட்லேருந்தே நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்லைடில் என்ன பண்ணணும், எங்கே போகணும் அப்படிங்கிறத தெளிவாக ஒவ்வொரு ஸ்லைடாக சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு எந்த ஸ்லைடு தேவையோ அதை முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். அதே போல் எந்த இடத்துல உங்களுக்கு டவுட் இருக்குதோ அதை பாஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீட் உன்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போங்க. ஓகேங்களா? neet.nta.nic.in இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை டவுன்லோட் பண்ணி முழுமையாக படிச்சுக்குங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர்லேருந்து நம்ம அதுக்கு முன்னாடி வருஷத்துலேருந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை தரவாக பார்த்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் கேட்டகிரிக்கு என்ன தேவையோ இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை நீங்கள் தரவாக படித்தா மட்டும்தான் உங்களுக்கு அது சூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் ஒரு டெமோ வீடியோ மட்டுமே. இதை நம்ம ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல டிஸ்க்ளைமராக சொல்லிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நீட் யூஜி 2025 லைவ், இந்த இடத்துல நீட் யூஜி 2025 ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி 3 பார்ட்டாக பிரிச்சுருப்பாங்க. இந்த 3 பார்ட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த இடத்துல நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலகிராம் பேஜ்லேயும் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் போஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல எக்ஸாம் சிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம், வியூ பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஓசி கேட்டகிரிக்கு 1700 rupees, EWS OBC இவங்களுக்கெல்லாம் 1600, SC ST கேண்டிடேட்டுக்கு 1000 rupees, அவுட் சைட் இந்தியாவுக்கு 9500 rupees. இது லாஸ்ட் இயரில் இருந்த மாதிரி அப்படியே தான் இருக்குது.
இதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு கீழே வந்தீங்கன்னா ஒவ்வொன்றும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும், அதே போல் பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ணணும், எவ்வளோ கேபியில் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இதை தரவாக படிச்சுக்கிட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இந்த இடத்துல ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். இந்த டிக்ளரேஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு இதை டிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுங்க. ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகும். இதில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா கேண்டிடேட்னுடைய நேம் ஆஸ் பர் த 10th மார்க் ஷீட் அப்படியே கரெக்டாக 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணிடுங்க. ஃபாதர்ஸ் நேம் ஆர் கார்டியன் நேம் அதுவும் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி, மதர்ஸ் நேம் ஆர் கார்டியன் நேம் அதையும் ஆஸ் பர் த 10th மார்க் ஷீட். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் மேலா ஃபீமேலா தேர்ட் ஜெண்டரா அதெல்லாம் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது மேலே கொடுத்த மாணவருடைய பெயர், அப்பாவினுடைய பெயர், அம்மாவினுடைய பெயர் இதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு மறுபடியும் ஒரு டைமு கன்ஃபார்ம் கொடுத்துக்குங்க. அப்படின்னா திரும்பவும் இன்னொரு டைம் டைப் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்தையும் இன்னொரு டைம் கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஜெண்டரையும் இன்னொரு டைமு கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வரும். இந்த நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு என்னவெல்லாம் வருது, ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களுடைய அட்ரஸ் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஆதார் கார்டில் பழைய அட்ரஸ் இருக்குது, இப்போது நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் முடிஞ்சால் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுடைய ப்ரெசண்ட் அட்ரஸையும் பர்மனண்ட் அட்ரஸையும் ரெண்டையுமே போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டுட்டு பின்கோடிலிருந்து எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த இடத்துல மொபைல் நம்பர் பாருங்கள், இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும், கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் காண்டாக்ட் நம்பர். அப்போ இந்த இடத்துல ஒரு மெயில் ஐடி கொடுத்துட்டோம், அதே மாதிரி 2 மொபைல் ஃபோன் நம்பர் கொடுத்தாச்சு. அப்பா நம்பர் ஒன்று கொடுத்துருங்க, அம்மா நம்பர் ஒன்று கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் காண்டாக்ட் நம்பர் அதான் 2வது மொபைல் நம்பர் அதை கொடுத்துருங்க. டோர் நம்பர் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் மேலே கொடுத்ததும் ப்ரெசண்ட் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா இதை நீங்கள் டிக் பண்ணால் அது அப்படியே எல்லாமே உங்களுக்கு வந்துடும். 2 வேறு வேறையாக இருந்ததுன்னா தனித்தனியாக டைப் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து உங்களுக்கு செக்யூரிட்டிக்கு 2 கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கொஸ்டின், அதாவது பாஸ்வேர்டை வந்து நீங்கள் 8 கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி, மினிமம் 8 இருக்கிற மாதிரி ஒரு ஆல்ஃபாபெட்டு அது கேபிட்டல் லெட்டரில் இருக்கிற மாதிரி, மற்றதெல்லாம் ஸ்மால் லெட்டரில் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு நியூமரல், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணி பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கொஸ்டின் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச புக் என்ன, எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கேப்சா கோடை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா சப்மிட் கேட்கும். ஓகேங்களா? சப்மிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுங்க. இதுதான் வந்து அந்த நெக்ஸ்ட் பேஜ். இதில் நான் சொன்ன எல்லா தகவலும் இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கேண்டிடேட் நேம், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் அது அப்படியே இன்னொரு டைம் கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரெசண்ட் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற பர்மனண்ட் அட்ரஸ்ஸு அதையும் பார்த்துட்டு இப்போ வந்து ஓடிபி வரும். ஓகேங்களா? உங்களுடைய நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து இங்கே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அட்ரஸ் பர்மனண்ட் அட்ரஸும் ப்ரெசண்ட் அட்ரஸும் சேம்னா இந்த ஸ்கொயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 2 வேறு வேறையாக இருந்ததுன்னா தனித்தனியாக டைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் நெக்ஸ்ட் பேஜ் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஓடிபி கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த தகவலெல்லாம் கரெக்டாக இருக்குதா, இல்லை ஏதாவது எடிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். எடிட் ஆப்ஷன் இருக்குது, அதனால் எடிட் பண்ண விரும்புனீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சப்மிட் அண்டு சென்ட் ஓடிபி கொடுத்து க்ளோஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? எடிட் ஆப்ஷனை பார்த்துட்டு
எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம சொன்ன எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் பேஜில் இருக்குது. ஓகேங்களா? இதையும் நீங்கள் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இங்கே நான் மறுபடியும் சொல்கிறேன், 2 மொபைல் நம்பர் வேணும், 3 மொபைல் நம்பர் வேணும். இது வரைக்கும் நம்ம 2 மொபைல் நம்பர் தான் பார்த்துருக்குறோம். ஒன்று மெயின் நம்பர், இன்னொன்று ஆல்டர்னேட் நம்பர், அதுக்கப்புறம் ஒரு இமெயில் ஐடி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதெல்லாம் சப்மிட் பண்ணியாச்சு அப்படின்னா ஐ அக்ரி, இந்த இடத்துல ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போயிடலாம் ஓடிபிக்கு. இல்லை எடிட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் எடிட் ஆப்ஷன் கொடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது ஓடிபி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்குள்ளே இதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு டிக் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய பெயர் கரெக்டாக இருக்குதா, உங்களுடைய அப்பா பேர் கரெக்டாக இருக்குதா, அம்மா பேர் கரெக்டாக இருக்குதா, டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்குதா, இமெயில் ஐடி கரெக்டாக, மொபைல் நம்பர் கரெக்டாக, ஜெண்டர் கரெக்டாக, அட்ரஸ் கரெக்டாக, இதெல்லாம் கொடுத்துட்டு அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் ஓடிபி கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி எடிட் கொடுத்து இதுக்கு முன்னாடி நம்ம சப்மிட் பண்ண எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா ஓடிபிக்கு சப்மிட் கொடுக்க விருப்பமானு கேட்கும். டு யூ வாண்ட் டு சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அண்டு கெட் ஓடிபி? எஸ் கொடுத்துருங்க. எஸ், இதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும். ஓகேங்களா? சிஸ்டம் ஜஸ்ட் சென்ட் an ஓடிபி via text மெசேஜ் எஸ்எம்எஸ் டு யுவர் கிவன் மொபைல் நம்பர். உங்கள் மொபைல் நம்பருக்கு 6 டிஜிட் நம்பர் வரும். அந்த 6 டிஜிட் நம்பரை இங்கே டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்பரை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ தான் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு. இதை முடிஞ்சால் நீங்கள் ரெவ்யூ பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு திரும்பவும் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸில் இது வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட், கரண்ட் ஸ்டேட்டஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் க்ரீன் கலரில் காமிக்குதுங்களா? இப்போது திரும்பவும் ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு போயிடாதீங்க. ஏன்னா அப்ளிகேஷனை இன்னமும் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத இங்கே கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பேமெண்ட்டுக்கானது. பேமெண்ட் பண்ணக்கூடாது. இப்போது அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இதே மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 1 by 1 கேட்கும். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதை நீங்கள் டச் பண்ணணும். அது வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் பர்சனல் டீட்டெயில் அதை முடிச்சுட்டு ரெஜிஸ்டர் ஐடென்டிட்டி டீட்டெயில், ரெஜிஸ்டர் அப்பார் ஐடி. அப்பார் ஐடி வந்து அது நாட் மேண்டேட்ரின்னு கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அப்பார் ஐடியும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் எக்ஸாம் சென்டரை செலக்ட் பண்ணணும். அப்புறம் ரெஜிஸ்டர் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், ரெஜிஸ்டர் அடிஷன் டீட்டெயில், ரெஜிஸ்டர் எமர்ஜென்சி கான்டாக்ட், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், ஃபைனல் சப்மிட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே இங்கே உங்களுக்கு சிங்கிள் பேஜில் வந்துருச்சு. இப்போது ரெஜிஸ்டர் டீட்டெயிலில் 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். அதில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிடபிள்யூடி கேண்டிடேட்டான்னு கேட்கும். எஸ் அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டாக்குமெண்ட்டை கொடுக்கணும். அப்புறம் ஆனுவல் இன்கம் வந்து ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஆனுவல் இன்கம் அப் டு 1 lakhனா அப் டு கொடுத்துக்குங்க. இல்லை 1 lakh to 2 lakh அப்படின்னா 1 lakh 1 to 2 lakhனா அந்த ரேஞ்சு போடுங்க. 2 lakh 1 to 3 lakh அப்படின்னா அதில் எதில் வர்றீங்களோ அதை செலக்ட் பண்ணி போட்டுக்குங்க. ஆனுவல் ஃபேமிலி இன்கம், ஆனுவல் ஃபேமிலி இன்கம் இன்க்ளூட்ஸ் த இன்கம் ஆஃப் ஃபாதர் மதர் கார்டியன், எல்லாத்துக்கும் சேர்ந்தது தான். ஓகேங்களா? இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ரெஜிஸ்டர் பர்சனல் டீட்டெயிலில் ஆதார் கார்டு, இதில் ஆதார் கார்டா இல்லை வந்து வேறு எந்த டாக்குமெண்ட் இருக்குதோ அதை வந்து இந்த டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஆதார் கார்டை கொடுத்து ஆதார் நம்பர், உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் இங்கே இருக்கும். அப்ளிகேஷன் நம்பர் அது அப்படியே இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் கேண்டிடேட் நேம் இதெல்லாம் வந்துடும். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐ வாலண்டியர்லி அக்ரி அப்படிங்கிற டிக்ளரேஷனை கொடுத்துருங்க. ஓகேங்களா? டிக்ளரேஷனை கொடுத்ததுக்கப்புறம்
உங்களுக்கு திரும்பவும் கேப்சா கோடு கேட்கும். அதை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ சப்மிட் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும், ரெஜிஸ்டர் பர்சனல் டீட்டெயில் கொடுத்தாச்சு, ரெஜிஸ்டர் ஐடென்டிட்டி டீட்டெயில் கொடுக்கணும். ரெஜிஸ்டர் ஐடென்டிட்டி டீட்டெயில் அதில் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஐடென்டிட்டியில் ஆதார் டீட்டெயில் நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போது திரும்பவும் நீங்கள் வந்து இது வரைக்கும் கொடுத்துருக்கிற டேட்டாவெல்லாம் சேவ் ஆகிருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை எடுக்கணும், இல்லைன்னா பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா சேவ் பண்ணினது அப்படியே தான் இருக்கும். திரும்பவும் எப்படி சார் உள்ளே போகிறதுனா, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்துட்டு பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஓகேங்களா, கேப்சா கோடை சப்மிட் பண்ணிங்கன்னா திரும்பவும் உள்ளே போய்க்கலாம். அப்ளிகேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு கேப்சா கோடை டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே போயிடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போது அடுத்த டாஸ்க்கு நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, ரெஜிஸ்டர் அப்பார் ஐடி. இது வந்து கம்பல்சரி கிடையாது. தேவைன்னா நம்ம வந்து கொடுத்துக்கலாம், இல்லைன்னா எஸ் ஆர் நோ கொடுத்து போய்க்கலாம். அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு. அடுத்தது ஃபாதர் படிச்சிருக்காரா, படிக்கலையா, கிராஜுவேட்டா, போஸ்ட் கிராஜுவேட்டா, அதை கொடுக்கணும். அதே மாதிரி மதர்னுடைய ஆக்குபேஷன் என்ன, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, இதெல்லாம் கேட்கும். இந்த டீட்டெயில் எல்லாம் கேட்கும். அதையும் நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே ஒரே சிங்கிள் பேஜில் இருக்குது. ரெஜிஸ்டர் எக்ஸாம் சென்டர். இந்த ரெஜிஸ்டர் எக்ஸாம் சென்டரில் நீங்கள் முதல்லையே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா, முதல்ல என்னென்ன சென்டர் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சென்டர் எது வேணும், உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்டில் வேணுமா, இல்லை நீங்கள் படிச்சுட்ருக்கிற கோச்சிங் சென்டரில் சென்டர் வேணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு 3 சென்டர் கொடுக்கணும். சென்டர் நம்பர் 1, சென்டர் நம்பர் 2, சென்டர் நம்பர் 3. அப்போது ஃபஸ்ட்டு எதை போட போகிறீங்க, செகண்ட் எப்படி போட போகிறீங்க, தேர்ட் எப்படி போட போகிறீங்க அப்படிங்கிறத வீட்டில் பேரண்ட்ஸுக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறமா டைப் பண்ணிக்கோங்க. ஆக்குபேஷன் ஆஃப் த ஃபாதர், ஆக்குபேஷன் ஆஃப் த மதர், அவங்களுடைய குவாலிஃபிகேஷன், இதெல்லாம் போட்டுக்குங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன வருது, ஆர் யூ ஷியூர் யூ வாண்ட் டு சப்மிட் திஸ் செக்ஷன். இந்த பேஜை வந்து சப்மிட் பண்ண விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துக்குங்க. அடுத்த விஷயம், இது வரைக்கும் வந்ததெல்லாம் ஒரே பேஜில் வந்துடும். ஓகேங்களா. இதுவும் அதே தான். இப்போது இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம செஞ்சது என்ன, பேஜ் மாறிடுச்சு. இது வரைக்கும் நம்ம என்னவெல்லாம் செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறது இங்கே வந்துருக்குது. அதுக்கப்புறம் இப்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்களா, ரெஜிஸ்டர் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் எழுதியிருந்தீங்கன்னா எத்தனாவது அட்டம்ப்ட்டு அப்படிங்கிறது கேட்கும். அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்களா, இல்லை ஆன்லைனில் படிச்சிங்களா, கோச்சிங் சென்டரில் படிச்சிங்களா அப்படிங்கிற தகவலெல்லாம் கேட்கும். அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன, ஸ்டேட் என்ன, டிஸ்ட்ரிக் என்ன. இப்போ தான் உங்களுக்கு இந்த அடிஷ்னல் டீட்டெயிலில் முடிச்சுட்டு எமர்ஜென்சி டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்னொரு மொபைல் நம்பர் கேட்கும். 3ஆவதாக ஒரு மொபைல் நம்பர் கொடுக்கணும், 2ஆவதாக ஒரு மெயில் ஐடி கொடுக்கணும். இப்போது அந்த 3ஆவது கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், 2ஆவது கொடுத்த ஒரு இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். இதெல்லாம் பார்த்துட்டு வெரிஃபை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ இது வரைக்கும் இப்போ பார்ட் 1 பார்த்துருக்குறோம். இதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணணும். இந்த பேஜை டவுன்லோட் பண்ணிவிட்டு, சரி இந்த பேஜை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்ன டாக்குமெண்ட்டெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம், டாக்குமெண்ட் ஃபார்மேட், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், இதை வந்து 10 KB to 200 KBக்குள்ளே எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர் 10 KB to 200 KB, சிக்னேச்சர் 10 KB to 50 KB, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ 10 KB to 200 KB. அப்புறம் உங்களுக்கு கேட்டகரி சர்டிஃபிகேட், ரிசர்வேஷன் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இந்த மாதிரி பிடபிள்யூடி கேட்டகரி இதெல்லாம் வேணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் வந்து 50 to 300 KBக்குள்ளே அப்லோட் பண்ணிக்கோங்க. 10th மார்க் ஷீட்டு அப்லோட் பண்ணணும். அப்புறம் 10th சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம்
அப்லோடு ப்ரெசன்ட் அட்ரஸ் அண்டு பர்மனண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட் இதையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்தது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கிலீஷில் டெஸ்ட் எழுதுறீங்க. இது நான் எக்ஸாம் அதாவது நீட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், இப்போவும் இன்னொரு டைம் சொல்லிடுறேன். இங்கிலீஷில் நீங்கள் எக்ஸாம் எழுதணும், ஆனால் எனக்கு தமிழில் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த 11 டிக் பண்ணுங்கள். இங்கிலீஷ், ஹிந்தி அண்டு தமிழ். இதுக்கு உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய எக்ஸாம் சிட்டி என்ன, தமிழ்நாட்டில் எந்த சென்டர் எடுத்தாலும் அந்த கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், ஹிந்திலையும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். ஓகேங்களா? தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் அண்ட் நிக்கோபார். ஓகேங்களா? இதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு இருக்கிறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, கேரளாவில் ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு இருக்கிறீங்க, ஆந்திராவில் ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு இருக்கிறீங்க, கர்நாடகாவில் ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அங்கே எக்ஸாம் சிட்டியை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கில் தான் வரும். ஓகேங்களா? நான் இங்கிலீஷில் படிச்சுக்குவேன், டவுட் வந்தால் தமிழில் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எக்ஸாம் சிட்டி செலக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் கோட் நம்பர் செலக்ட் பண்ணணும். 01 அப்படிங்கிறது அட் ப்ரெசண்ட் +2ல் படிச்சுட்டு இருக்கிறவங்க, கோட் நம்பர் 2 அப்படிங்கிறது 2024 நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு கோட் 1, கோட் 2, கோட் 3 இருக்கும். இதில் நீங்கள் எந்த கோடில் வர்றீங்களோ அந்த கோடை போடணும். ஓகேங்களா? அப்போ கோடு நம்பர் கரெக்டாக போட்டுக்குங்க. சரிங்களா? ஸோ இதோடன் பார்ட் 1 முடிஞ்சுது. பார்ட் 2 இன்றைக்கி ஆஃப்டர்நூனே நான் போஸ்ட் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே.